தாய் சரி தாய் ஏனைக்கு இறங்கணுமா கூப்பிட்டு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டோக தொல்லை வாயிட்டு கூப்பிடுங்க. ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வாத்தா ஆத்தா மன நிம்மதி இல்லை மன நிறைவுலேருந்து இந்த மகன் தொகை துன்பமே வாழ்க்கையை வந்து உட்காந்துருக்க வாழ்க்கை என் தாய் சத்தியாவை கட்டுப்பட்டு இறங்குத்தா வாத்தா கும்பிடுறது கூப்பிடுதாயே தாய் கூப்பிடு வாத்தான்னு கூப்பிடு. ஆத்தா ஈஸ்வரி எந்த கட்டாக இருந்தாலும் அவரு என் பிள்ளைக்கு ஆத்தா ஏழை மகளுக்கு இறங்கி வா ஆத்தா ஈஸ்வரி மன நிம்மதி இல்லாமல் உட்காந்துருக்க மகளுக்கு யார் எதுவும் செய்வனு வச்சாங்களா இல்லை தானா குடும்பத்தில் பிரச்சனை நடக்குதா ஆத்தா ஈஸ்வரி அள்ளும் பகலும் தெய்வம் தான் எதிர் நிற்கிது தாயி வா எங்கள் அம்மா வாங்கத்தா கட்ட அவுத்தரிச்சு பார்த்தா உன்னால போய் கட்டில்ல வா என்னை போய்த்தாம்மா கட்ட அவுத்தறி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசையோட சண்டை வந்துச்சா அவன் தான் காரணம் தெரிஞ்சுக்க சரியா தாயி சொல்லு பதில் சொல்லு. ஒரு அரசன் கூட சண்டை வந்துச்சா வேலைக்கு போகிற இடத்துல அவன் தான் காரணம்னு சொல்றீல தெரிஞ்சுக்க. இன்னைக்கு உடம்புல பிணி இருக்குது சரியா படுத்தா தூக்கம் இல்லை மன உளைச்சலும் மன நிம்மதி இல்லாமல் இருக்க உடம்புலையே என்ன செய்யுதுன்னு தெரியல அந்த மனையிலே வம்பு வழக்காத்தே இருக்கீங்க சரியா. ஒரு நேரம் நிம்மதியாக சமைச்சு சாப்பிட்டு தூங்க கிடையாது சரியா. ஒரு வேலை வெட்டி எழுந்திரிச்சு போகனாலும் உன் மனசும் உன் உடம்பும் ஒத்துழைக்கலை உண்மையா. என்ன பண்ணுதுன்னே எனக்கே தெரியலைங்கிற ஒரு நேரத்துக்கு இருக்க புத்தி மறு நேரத்துக்கு இல்லை சரியா. எங்கேயும் நம்ம வாட்டுக்கு போவோம் ஆம்பளை மாதிரி இப்போ ஓடி உழைச்ச மகன் இன்றைக்கி உழைக்கிறதுக்கே உடம்பு மனசும் தைரியம் இல்லாமல் தெம்பு இல்லாமல் வேலை பார்க்கவே எந்த இதுவுமே இல்லை நிம்மதி இல்லை உண்மையா. சரியா தாயி ஏன் தாயி நான் வந்து உழைச்சி பொழைக்கிறதுலே எனக்கு இப்படி மண்ணுறதுன்னு கேட்குற சரியா. நான் என்ன பாவம் பண்ணினி சரியாத்தா நான் ஒரு பாவம் அறியலையே இந்த கண்ணி செஞ்ச பாவந்தே என்னன்னு கேட்டு உட்காந்துருக்க சரியாத்தா. வாழ்க்கையில் 4 பேர் மாதிரி நானும் ஒரு மனுஷ பிறந்த மகதே ஆனால் நான் படாத பாடு பட்டு தீர்த்துட்டு நீ படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டுட்டேன் உண்மையா. என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையான்ற மன போராட்டம் அதிகம் உண்மையா. நானும் கரை ஏறி ஓடி ஒரு இடத்துல அடைவோன்னு பார்க்குறேன் எந்த இடமும் எனக்கு அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லையடி தாயின்னு கேட்குற உண்மையா. கண்ணீர் மட்டும்தானே எனக்கு காணிக்கையான்னு கேட்டுட்டேன் சரியா தாயி. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சு எனக்கு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க தெய்வத்தினால முடியாதான்னு கேட்டியா. என்னை ஏன் கண்ணீர் வடிக்க வச்சுக்கிட்டே நான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கணுமா. என் தாய் இருக்க வரையும் நான் அண்டி இருக்கலாம் அதுக்கடுத்து நான் கூட பிறந்தவங்க இருந்தும் அனாதையாக நிற்பின்னு சொல்லியா. என்னை கேள்வி கேட்க நாதில என்னை யார் பின்னாடி தூக்கி போடுவா. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தாத்தே அண்டி அடிச்சிருந்தாத்தே நாளைக்கு எனக்கு ஒரு பிள்ளை ஊட்டி இருந்து எனக்கு நல்லது கிட்ட செய்வான்னு கேட்டியாத்தா. என் கஷ்டத்தை தீர்த்து வைத்தா உன்னை தேடி வந்துட்டு வந்து உட்காந்துருக்கியாத்தா. இப்போ நீ என்ன வரம் கேட்டு வந்த அந்த வரத்தை கேளு கேளு தாயி உனக்கு என்ன வரம் வேணும். என் வீட்டுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது கேளு என்ன பிரச்சனை கேளு தாயி. ஓடு போட வந்தது ஏன் இங்கோட்டே போட்டிருக்கேன் என் வீட்டு முன்னாடி போட வேண்டியது நிறுத்தா. ஓடு போட்டது ஏன் இங்கோட்டே போட்டிருக்கேன் என் வீட்டுக்கிட்ட வந்தது என் வீட்டுக்கிட்ட வந்துச்சுல அந்த இடம் அந்த ரோடு ஏன் அங்கோட்டே போடுறேன். அதே உனக்கு விதி நீ நேரமும் சரியில்லைன்னு சொல்லிட்டாத்தா சரியா. உனக்கு நிம்மதியே இல்லையே உன்னை பிடிச்ச கிரகண்ண விட்டே விலகலையே சரியா. இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாயிட்ட தீர்வா கேளு வரமா கேளு. இந்த தாய் உனக்கு என்ன நல்ல செய்யுமா சரி சரியா தாயி. மன நிம்மதி இல்லாத மகளுக்கு நீ நிம்மதியை கொடுக்கணும் வந்து உட்காந்துருக்கையில சரியா. இந்த தாய் அந்த நிம்மதியை கொடுக்குறீங்க படி.